பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே தினம் அனைத்து உழைப்பாளிகளுடைய, அனைத்து தொழிலாளர்களுடைய திருவிழா பெருவிழா. இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கக்கூடிய நம்முடைய புனித சூசையப்பருடைய திருவிழாவும் பெருவிழாவும் கூட. வாழ்க்கையில் முன்னேற கடின உழைப்பு அவசியம். வாழ்வில் நிறைவை அடைய அந்த கடின உழைப்பு இறை திட்டத்தோடு இணைந்து இருப்பது அதைவிட அவசியம். பிரியமானவர்களே, மோட்டார் வாகன உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் ஹென்றி போர்டு. ஒருவர், நீங்கள் மிக சிறந்த அறிவாளியாகவும் திறமைசாலியானவராகவும் இருக்கின்றீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு போர்டு அவர்கள், அறிவாவது மண்ணாகட்டியாவது. உங்களிடம் உள்ள அதே திறமைதான் என்னிடம் உண்டு. ஆனால் நான் விடாமுயற்சியுடன் கடினப்பட்டு உழைத்தேன், அதுதான் வித்தியாசம் என்றாராம். மே தினமாகிய இன்று நாம் உழைப்பிற்கு விழா எடுக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரம் என்று அமெரிக்காவில் வரையறுக்கப்பட்டது. மேலும் கம்யூனிஸ்டுகள் மற்றும் சோசியலிஸ்டுகள் மே மாதம் 1 தேதியை உழைப்பாளர் தினமாக கொண்டாட ஆரம்பித்தனர். அது இன்று உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் தினமாகவும் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் தினமாகவும் இது இருக்கின்றது. ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை என்கின்ற தமிழ் பழமொழி நாம் அனைவரும் அறிந்ததே. நமக்கு உதவி செய்தவர்களை நாம் என்னாலும் மறக்கக்கூடாது என்பதே அதன் அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களுக்காக இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று மே மாதம் அனைத்து தொழிலாளருடைய திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். சிறப்பான விதத்தில் உழைப்பருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த சூசியப்பரை எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும். இதோ எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுக்காக உழைத்த மறைந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆசீர்வதியும். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இதோ இன்னும் உழைக்க வேண்டும், உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலுடையார் கூறியது போல கடைசி மூச்சு வரையில நாங்கள் உழைக்கணும்.